இதே அருகில் பொன்முகலிங்கிற ஒரு நதி ஓடுது, நல்ல நீர் இருக்கும், நம்முடைய தாகத்துக்கு பருகலாம்னு நானன் சொல்கிறான். நீ இதையெல்லாம் முறைப்படுத்தி வையின்ட்டு கிளம்புறாரு காடனை விட்டுட்டு. பொன்முகலின்னு கேட்டது உபதேசம் திண்ணனாருக்கு சேக்கிழார் பதிவு பண்ணுறார். பொன்முகலின்னு கேட்ட உடனே ஒரு உபதேசம் அவருக்கு கிடைச்சது. அவர் அறிவில் திருத்தம், முன்னுணர்வு, முற்றை தவம், அந்த தவத்தினால் அன்பு மேலிட்டது. இதுவரையிலும் இல்லாத ஒரு அன்பு இன்னைக்கு வருது. ஏன்? பொன்முகலின்னு கேட்டது. பொன்முகலின்னு கேட்டது நீர் பருகுவதற்கு. ஆனால் நீர் பருகலை, பொன்முகலியை கடந்து அது என்ன மலைன்னு பார்க்குறாரு. காலத்தின்னு கேட்டது ரெண்டாவது உபதேசம். காலத்தி மலை ஏறும் பொழுது சிவபெருமான் அருள் நோக்கம் குடிமித்தேவர் திண்ணனாரை பார்த்தார், மூணாவது உபதேசம். மேலே போய் குடிமித்தேவரை பார்த்த திண்ணனார் அன்புருவமானார். அந்த நிமிஷத்திலிருந்து பகல் முழுவதும் வேட்டையாடுவார், இரவு முழுவதும் காவல் காப்பார், இடைவிடாத இந்த ரெண்டையும் செஞ்சார். இந்த ஒரு செய்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் அன்பு ஏன் மணிவாசகர் இங்கே சொல்லியிருக்கிறாருன்னு தெரியும். பகல் முழுவதும் வேட்டையாடணும், இரவு முழுவதும் காவல் காக்கணும், இதுதான் அவருடைய வேலை. ஏன் அப்படின்னா குடிமித்தேவர் பசித்திருப்பார், அவர் இழைச்சி போயிருக்கிறார். அதனால தான் அவரை விட்டு பிரிய முடியாமல் பிரிஞ்சார். முதல்ல அவர் நினைச்சது தனியாக இருக்கிற சாமின்னு நினைச்சார். என்ன அன்புன்னு பாருங்க அந்த இடத்துல. சாமியை பார்த்து தனியாக இருக்கிற சாமி, இந்த பெரிய இந்த மலையில் வனத்தில் எவ்வளோ கொடிய விலங்குகள் இருக்கும், இங்கே போய் தனியாக இருக்கிற உன் கூட யாருமே இல்லையா, நான் இன்னைக்கு உன்னை விட்டு போகமாட்டேன்னு தான் நிற்கிறார் முதல்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தாரு, சாமி இவ்வளோ இழைச்சி போயிருக்கீங்களே, உங்களுக்கு நல்ல சோறு போட ஆள் இல்லையே, அதனால் உங்களுக்கு நல்ல உணவு நான் கொண்டு வரணும். இவர் யார் அப்படின்னு கேட்டப்ப குடிமித்தேவர்னு நானுன்னு சொன்னான். என்ன இவருக்கு என்னமோ மேலே என்னென்னமோ கிடக்குதுன்னு கேட்குறப்ப சொன்னான், நான் ஒரு நாள் உங்கள் அப்பா கூட வர்றப்போ ஒரு பார்ப்பான் இந்த சாமிக்கு இவருக்கு குளிர்ந்த நீராட்டி இலைப்பூச்சூட்டி அமுது ஊட்டி முன்னின்று ஏதோ பறைந்தான்னு 4 செயல் சொன்னான் நானன். ஓ இதெல்லாம் இவருக்கு பிடிக்குமா, அதனால் நான் இன்னையிலிருந்து நான் கடைபிடிப்பேன்னு முடிவு பண்ணார். எப்போ? போய் பார்த்த மாத்திரத்தில். எதுனாலே? குளிர்ந்த நீராட்டணும், இலைப்பூ சூட்டணும், அமுது ஊட்டணும், முன்னின்று ஏதோ சொல்லணும். 4. அப்போ நீர் சொல்லிட்டாரு, பூ சொல்லியாச்சு, என்ன சாப்பிட்றன்னு சொல்லி அமுது ஊட்டினான்னு சொன்னான் நானன். உடனே இவரு முடிவு பண்ணிட்டாரு, இந்த சாமி இழைச்சி போயிருக்கிறாரு, நம்மளை மாதிரி நல்லா வேட்டையாடி விதவிதமாக இவருக்கு போட்டு சாப்பாடு அப்படின்னு முடிவு பண்ணார் திண்ணனார். ஏற்கனவே வேட்டையாடிய பன்றியை போய் இவங்க 2 பேர்த்தையும் கண்டுக்கவே இல்லை. அவர் தான் உலகத் பற்றியே மறந்துட்டார், அன்பூர்வமாயிட்டார்.